கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏசப்பா அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாவே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருந்தாவே நாம் நிந்திக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம், கேவலமாய் பார்க்கப்படுகிறோம். எல்லா ஊர்லேயும், நம்ம தேசம் முழுவதும் அப்படித்தான். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்முடைய தேசம்தான். ஏன்னா உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அங்கேயெல்லாம் அப்படி கிடையாது. ஆனால் நம்முடைய தேசத்தில் தான் கிறிஸ்தவர்களை பார்க்கிற போது ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது வெளியிருக்கிறவங்க பார்த்தா பரவாயில்ல, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே சபைகளுக்குள்ளேயே இப்படிப்பட்ட பார்வையும் இருக்கிறது. ஒரு சின்ன சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஈரோடு பகுதியில் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈரோட்டிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு ஆலயத்தில் பேசணும், ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் பேசும்படியாக சொல்லியிருந்தாங்க. பேசினேன். அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா, ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறதா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் காயின் ஆபேலை வெட்டி கொன்னுட்டான் அப்படிங்கிற தகவல் வசனம் இருக்குது. இப்போ இந்த ஆபேல் தப்பு பண்ணினது ஆதாமும் ஏவாளும். ஆனால் முதன்னு இறந்தது யாருன்னா அவருடைய மகன்தான் இறந்தான் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அதைத்தான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதற்கான விளக்க உரைகளையும் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு மகன் பலியாயிட்டான் அப்படிங்கிற கருத்து சொல்கிறேன். இப்போ திருச்சபைக்குள்ளே இருந்து 2 பெண்கள் வேகமாக எந்திரிச்சு ஓடுறாங்க. எதுக்கு ஓடுனாங்க, என்ன ஓடுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எழுந்து வேகமாக போனாங்க. அந்த சபையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே திரும்பி அவங்கள பார்க்குறாங்க. அவங்க அழுதுகிட்டு எழுந்து ஓடுறாங்க, போயிட்டாங்க. பிரசங்கம் முடிஞ்சுது, ஆலய வழிபாட்டு முறைகள் முடிஞ்சுது, இறுதி ஜெபமும் முடிஞ்சுது. சரி, எல்லாம் போகலான்னு சொல்லி எல்லோரும் கலைஞ்சு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வர சொல்கிறாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு. நான் அவங்க வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டம்ளரில் காப்பி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு திரும்பி வர்றேன். இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்தை சுற்றி ஒரு திட்டு போட்டிருக்கு. அந்த திட்டில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. அதில் 2 பேர் என்ன வழிமறிக்கிறாங்க. டேய் நில்லு அப்படிங்கிறாங்க. இப்போ நான், ஏங்க அப்படி பேசுகிறீங்க, என்ன மரியாதை இல்லாமல் கூப்பிட்றேன், டே நில்லுடா, எதுக்கு வந்த நீ, வந்தையா 100 ரூபா காணிக்க வாங்கினியா, போயிட்டே இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்னை ரொம்ப நிந்திக்கிறார், என்னை அவமானமாக பேசுகிறார். கெட்ட வார்த்தைகள் அளவு கடந்த வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ நான் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, என்ன காரணம்னு கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லலை. இன்னொருத்தர் கேட்குறார், ஏன் மாப்பிள்ள என்னாச்சு, எதனால் இப்படி அந்த அந்த ஊழியக்காரனை போய் திட்டுறீங்கண்ணா, இவன் என்ன பேசுனான்னு தெரியலைங்க, இவன் பிரசங்கத்தில் என்ன சொன்னான்னு தெரியல, நான் இல்லை, இருந்திருந்தேன்னா இவனை அங்கேயே நான் சர்ச்சுக்குள்ளேயே ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், இவன் என்ன சொன்னான்னு தெரியல, என் மனைவியும் அக்காவும் வேகமாக சர்ச்சை விட்டு அழுதுகிட்டு இப்போ வீட்டில் இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அப்படி என்ன சொன்னான்னு தெரியல, எவன் செத்தா இவனுக்கு என்ன, இவன் எதுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னான் சர்ச்சில் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானமாக பேசி அடிக்கிறதுக்கு சரட்டையெல்லாம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணாங்க. அன்பானவர்களே, நான் பாக்கியவான். எப்படி சொல்கிறேன்னா,
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நான் போயிருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் துன்பப்படுத்தப்படுவோமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நம்ம மேலே தகாத மொழிகளை சொல்லி, தகாத வார்த்தைகளை சொல்லி நம்மளை அவமதிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இது சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. சரி, எல்லாருடைய வாழ்க்கையில் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது ஊழியத்துக்கு போகிற இடத்துல மட்டும் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவமதிக்கப்படுவீர்கள். வேலை செய்கிற இடத்துல ஒரு கூட்டத்தில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அதில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் கிறிஸ்தவராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவமதிக்கப்படுவீர்கள், அவமானமாக பார்க்கப்படுவீர்கள். இது இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறதின் நிமித்தம் அவமானத்தையும் நிந்தையும் நீங்கள் அனுபவித்தால் நீங்கள் பாக்கியம். அப்புறம் தான் சொல்கிறார், எந்த இடத்துல அவமானம் நிந்தை நீங்கள் அனுபவித்தீர்களோ அதே இடத்துல நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. யார் உங்களை அவமதித்தார்களோ அவர்களே உங்களை தேடி வருவாங்க. என்னை யார் சரட்டை பிடிச்சாங்களோ அவரே ஒருத்தர், அதில் ஒருத்தர் பேர் லாரன்ஸு, இன்னொருத்தர் பேர் ஏதோ மறந்துட்டேன். அவர் ஒரு முறை என்னை சந்தித்து, ஐயா அன்றைக்கி தவறாக நாங்கள் பேசிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஊருக்கு நான் மெசேஜ் கொடுக்க போகிறப்ப அவர் ரொம்ப நம்மளை கனப்படுத்துகிற மாதிரி பேசினார். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல அவமானம், யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை துக்கப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை உயர்த்தி பிடிப்பார், அவர்களே உன்னை உயர்வாக பேசுவாங்க, அவர்களே உன்னை தேடி வருவார்கள். வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஏன் இந்த சாட்சியை சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் நிந்திக்கப்படுவீர்களேயானால், அவமானப்படுத்தப்படுவீர்களேயானால், கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்களானால், கனவீனப்படுத்தப்படுவீர்களானால், காலம் வரும் அன்றைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கவலைப்படாதீங்க. இந்த உலகம் நம்மை உயர்த்துகிறதோ உயர்த்தலையோ அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தரை பொறுத்த மட்டில் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நிச்சயமாக நீங்கள் அந்த பாக்கியவான்களாக இருக்க முடியும். கோபப்படாதீங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை நிந்தையாக பேசுகிறாங்களே, அவமானப்படுத்துகிறாங்களே, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்களே, நம்மளை தூஷணமாக பேசுகிறாங்களேன்னு கோபம் மட்டும் படாதீங்க. ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். அதனால தான் வேதத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருங்க, முன்ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க. ஏன்னா அந்த இடத்துல நாம் எதிர்த்து பேசி ஒரு 10 பேர்த்துக்கு முன்னால் நாம் சண்டையிட முடியாது. அவங்க நம்மளை அவமானப்படுத்த தான் செய்வாங்க. அப்போ பாம்பு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை அது பயன்படுத்துதோ, அது மாதிரி நீங்கள் வினா உள்ளவர்களாக, அந்த இடத்துல நம்ம பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருந்து அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும். சண்டையிடக்கூடாது அவங்களோட. அப்போ பொறுமையாக, நிதானமாக, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு வசனத்தின்படி நம்ம என்ன சொல்லணும்? இவங்கெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறாங்க ஆண்டவரே, நான் பாக்கியவான். நீங்கள்லாம் என்னை நிந்திக்கிறீங்க, நீங்கள்லாம் என்னை அவமானப்படுத்துகிறீங்க, நான் பாக்கியவான் அப்படிங்கிற மன திருப்தியோடு அந்த இடத்த விட்டு போயிருங்க. நிச்சயமாகவே ஒரு நாள் கர்த்தர் அதே இடத்துல உங்களை உயர்த்துவார், அதே இடத்துல உங்களை மகிமைப்படுத்துவார். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களே உங்களை தேடி வந்து உங்களை மகிமைப்படுத்துவார். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள், கனவீனப்படுத்தப்படுவீர்களானால், துக்கப்படுத்தப்படுவீர்களானால், பொய்யாய் உங்கள் மீது வீணான மொழிகளை சொல்லி உங்களை குற்றப்படுத்துவார்களே ஆனால், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அதே இடத்துல நாம் உயர்த்தப்படுவோம், அதே இடத்துல நாம் கனப்படுத்தப்படுவோம். இதற்கெல்லாம் மேலாக நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நிச்சயமாகவே நீங்களும் பாக்கியவான்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு பொறுமையையும் நிதானத்தையும் முன்னெச்சரிக்கையான ஒரு ஞானத்தையும் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். ஏனென்றால் அது இந்த ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும், வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் துக்கப்படுத்தப்படுவோமே ஆனால், துன்பப்படுத்தப்படுவோமே ஆனால், அவமானப்படுத்தப்படுவோமே ஆனால் நாங்கள் பாக்கியவான்களாக இருப்போம் என்கிற அந்த உணர்வு எங்களுக்குள்ளாக வர நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும்.
உம்முடைய வார்த்தையின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அவமானப்படுகிற போது ஞானமாய் அறிவாய் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே அந்த இடத்திலிருந்து விலகி செல்ல நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். அது மட்டுமல்ல, உம்முடைய வார்த்தைகளினால் நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிற போது அந்த மக்கள் எங்கள் உம்முடைய வார்த்தைகளையே மீண்டுமாய் உச்சரித்து அதே இடத்துல பெருமைப்படுத்துவதற்கான வழியை கர்த்தர் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.